எப்பா கம்ருதீனுக்கு என்னதான் ஆச்சு? கம்ருதீன போன வீக் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் கிளின்னு கிழிச்செடுத்தாரு. எந்திரிச்சு பதில் சொல்லும்போதே திக்கி திணறி, அவரு கேட்ட கேள்விக்கு டைரக்ட்டா பதில் சொல்லாம, எங்கெங்கேயோ சுத்தி சபரி அப்படி இப்படின்னு இழுத்துவிட்டு, ஏதோ ஒரு பதில சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு, எந்திரிக்கிறப்பலாம் நீ உட்காரு, உட்காரு, உட்காரு. கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு கம்ருதீன் அப்படின்னு சொல்லி போன வீக் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து அவர டேமேஜ் பண்ணியிருப்பாரு. இந்த வீக் வந்து பார்த்துட்டீங்கன்னா, அதே மாரி தான் நடந்திருக்கு. கம்ருதீன் அவர்களுக்கு செகண்ட் ப்ரோமோ வந்திருக்கு. செகண்ட் ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா, தாறுமாறா இருக்கு. முதல் ப்ரோமோ ஏதோ சப்பையா வந்தாப்புல இருந்துச்சு. நம்ம வந்து அந்த மாஸ்க் டாஸ்க்க பத்தி தான் கேள்வி கேட்டு பெரிய அளவுல சம்பவத்த பண்ண போறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அதுவும் பண்ணியிருப்பாரு. பட் ஆனா இங்க கமருதீன ஹைலைட்டா காட்டியிருக்காங்க. அடிச்சு விட்டுருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவரு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ வாங்கிட்டாரு. வெற்றி பெற்றாருன்னு வச்சுக்கங்க. சபரிக்கு அவருக்கு நடந்த போட்டியில அவர் வந்து சபரி விட்டு குடுத்தாரு. இவர் ரன்னிங்ல கொஞ்சம் ஸ்பீடா ஓடி போய் அந்த இத வச்சுட்டாரு. வச்சதுக்கப்புறம் அவர் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிட்டாரு ஆல்ரெடி. ஸோ அப்படி இருக்கும்போது அடுத்த வாரம் கேப்டனுக்கான ஒரு டாஸ்க் ரொம்ப சிம்பிளான ஒரு டாஸ்க் குடுத்திருந்தாங்க. 3 படமா இருக்கும். அந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட போட்டோவோட இருக்கும். ஸோ அங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா, குத்தணும். ஸோ என்ன எடுத்து குத்தணும்னா, அவங்க மேல அந்த பொம்மை மேல சொருகணும். அப்போ குத்தும்போது வந்து பார்த்துட்டீங்கன்னா, இவங்க வந்து பார்க்கணும். பார்த்துட்டாங்க அப்படின்னா, அது வந்து தவறு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு மறுபடியும் குடுக்கப்படாது. யார் அந்த வேலைய செய்றாங்களோ. ஸோ அப்படி இருக்கும்போது குத்துறத வந்து பார்த்துட்டுனா, இவர் சொல்றாரு பாத்ரூம் போறப்ப, நீங்க வந்து நான் பாத்ரூம் போறேன் யார் வேணாலும் குத்திக்கங்க அப்படிங்கும்போது, இவரு போனதுக்கப்புறம், குத்துனதுக்கப்புறம் வந்து ஏன்பா குத்துனீங்க? நானே பாத்ரூம் போயிட்டேன் எதுக்கு குத்துனீங்கன்னு வந்து வம்பிழுக்குறாரு. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரம்யா வந்து பார்த்துட்டீங்கன்னா, அத வந்து செஞ்சாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இல்ல நீ வந்து இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவோட பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. உனக்கெல்லாம் தகுதியே இல்ல. நீ அத செய்யறதுக்கு வந்து உனக்கெல்லாம் தகுதியே இல்ல. நீ எப்படி இத செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு பெரிய பிரச்சனையாவே, அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரம்யாவோட சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னொருத்தவங்க யாரு வினோத்தா, வியானாவோ யாரோ ஒருத்தர் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள குத்திருப்பாரு. ஸோ அப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா, அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. பிரச்சனை மேல பிரச்சனையா பண்ணிட்டாரு. அந்த கடுப்புல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் திட்ட ஆரம்பிச்சுட்டாரு. ஸோ அப்பதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஒரு மாரி கடுப்புல இருந்தாங்க ரம்யா கூட. பெரிய அளவுல என்னடா இது? இவன் என்னடா கேம் விளையாட வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி ரொம்ப ஒரு மாரி ஃபேக்கா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் கமருதீன் திட்ட ஆரம்பிச்சதுக்கப்புறம் ரம்யாவும் பதிலுக்கு பதில் விடாம அடிச்சாங்க. இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா, சாட்டர்டே, சண்டேல வந்து எதிரொலிக்கும் அப்படின்னு பார்த்தா, அது இன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா எதிரொலிச்சிருக்கு கமருதீன் அவர்களுக்கு. நீங்க வந்து கேமோட ரூல்ஸ் தெரியுமா? தெரியாதா? அப்படின்னு விஜய் சேதுபதி சார் கேட்கறாரு. இல்ல சார், இல்ல சார்ன்னு சொல்லும்போது, கேம் வந்து பார்த்துட்டீங்கன்னா, பார்க்கும்போது குத்தணும் அப்படிங்கிறது தான் சார் அப்படிங்கும்போது, எனக்கு சொல்லி தர வேணாம் அப்படிங்கிறாப்புல விஜய் சேதுபதி சார் சொல்றாரு. கேம் வந்து எனக்கு நீ சொல்லி தர வேணாம். அந்த ரூல்ஸ நீ மறுபடியும் படிப்பா அப்படிங்கிறாரு. படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதாவது பார்த்துட்டீங்கன்னா, பார்க்கும்போது குத்திட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்துட்டீங்கன்னா, மறுபடியும் குடுக்கப்படாது. அது வந்து பார்த்துட்டீங்கன்னா, நாங்க வந்து அது குத்துனது வாபஸ் வாங்கப்படும். நம்ம பார்க்காதம்போது அவங்க வந்து குத்துனாங்க அப்படின்னா, அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு இருக்கு சார். அப்படின்னு படிச்சுட்டாரு. அப்புறம் ஏன் நீங்க திட்டுனீங்க? நீங்களா பாத்ரூம் போவீங்க. அதனால எதுவும் பண்ணிக்கங்க, குத்திக்கங்க அப்படின்னு சொல்லிருவீங்க. மறுபடியும் வந்து நீங்க வந்து வாண்டடா வந்து பார்த்துட்டீங்கன்னா, நீ ஏன் குத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணீங்களா? ரூல்ஸ் தெரியுமா? தெரியாதா? கேம் விளையாட தெரியுமா? தெரியாதா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமருதீன்கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்க ஆரம்பிச்சதுக்கப்புறம், அவர்கிட்ட பதிலே இல்லைன்னு வச்சுக்கங்களேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா, போன வீக் இந்த வீக்கும் விஜய் சேதுபதிக்கும் அவருக்கு ஏதோ ஒரு மாரி கனெக்ஷன் ஆவாத மாரி இருக்கு. எதுல எடுத்தாலே பிரச்சனை தான். அவரு பண்றதும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இத விட என்னென்ன சம்பவத்தெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு கமருதீன் திக்கி திணற போறாரு அப்படிங்கிறது 100% உண்ம.